ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு முயலும் ஆமையும் வந்து ஒரு போட்டியில் போகும்போது நம்மெல்லாம் கதையில் என்ன கேட்டிருக்கோம்? யார் ஜெயிச்சது? இன்னொருத்தர் அதுக்கு அடுத்த போர்ஷன் 2வது பார்ட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் பார்ட் இது முயல் ஆமை கதையினுடைய பார்ட் 1. பார்ட் 2 ஒன்று. திடீர்னு அந்த பக்கத்து ஊரில் வந்து தீ பிடிச்சிருச்சான் வீட்டில். அந்த முயலை பிடிச்சிருந்தா அந்த தண்ணியை கொண்டு கூட இங்கே இந்த தீயை அணைக்க இருக்குன்னாங்களாம். ஆமைகிட்ட கொடுத்து விடுங்க, என்னையே போய் சொல்கிறீங்கன்னு. எப்படி? முயலும் ஆமையும் போட்டி வச்சதில் யார் ஜெயிச்சா? ஆமை. முயல் தூங்கிருச்சா, ஆமை ஜெயிச்சிருச்சுன்னு. அதுக்கு இப்போ வந்து தண்ணி கொடுத்து விடும்போது ஆமைகிட்ட தானே கொடுக்கணும். அதானே ஜெயிச்சிச்சுன்னு பரிசு கொடுத்தீங்க, அதை அனுப்புங்க, என்னையும் கூப்பிடுறீங்கிறாரு. இப்படி தான் சபையில் நீங்கள் அவரைத்தானே மூப்பர்னு வச்சுருக்கீங்க, அவரைத்தானே உதவியாளர்னு வச்சுருக்கீங்க, அவரைத்தானே முன்னாடி கூப்பிட்டு கை தட்டினீங்க நல்லா பண்ணாருன்னு. அவர்கிட்ட சொல்லுங்கள், என்னைகிட்டையும் கூப்பிடுறீங்க. இப்படி போட்டியும் பொறாமையும் உள்ள மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா தேவன் அங்கே சபையை கட்டவே மாட்டான். நம்ம சர்ச்சில் வந்து எல்டர்ஸ்னு ஏதாவது ஒரு இது கொடுத்தாலோ அல்லது உதவியாளர்னு கொடுத்தாலோ இதை தூக்கிட்டு வெளியில் போய் நீங்கள் அந்த கடத்தருவில் நின்றுக்கிட்டு நான் இங்கே உள்ள சர்ச்சில் வந்து ஒரு எல்டர்னு சொல்லுங்கள், ஒரு பயம் மதிப்பான அவங்கள. அந்த காலத்துலேருந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெரிய இந்த இடுப்பில் ஒரு கச்சையை கட்டிட்டு போனேன்னா அந்த காலத்தில் தான் அந்த சாமியாருக்கு மதித்தாங்க. இந்த காலத்தில் அதுவும் இல்லை. இப்போ அவங்களே அதை காட்டி போட்டு தான் தெரியுறாங்க இல்லையா? அவங்க நாம் வந்து இப்படி ஒரு வெளியில் ஊர் உலகத்தில் அதுக்கு வந்து ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ கிடையாது. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா நான் தான் பெருசு நீ பெருசு நினைக்க வேண்டாம். நான் உன்னுடைய பலகீனத்தை நான் தாங்குறேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்து லீட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேண்டிய பேக் ஃபீடிங் நான் பின்னாடி இருந்து செய்கிறேன். நமக்குள்ள நீ பெருசா நான் பெருசான்னு வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இது நம்ம அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணோம்னு நினச்சா அந்த சபையில் குறை இருக்குமா? இருக்காது. அப்போ தேவனே இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம இணைந்து ஒர்க் பண்ணோம். நான் பெருசா நீ பெருசாங்கிற போட்டி மனப்பான்மை இருந்துச்சுன்னா தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். இந்த பெருமை, போட்டி, பொறாமை, இந்த உணர்வுகளெல்லாம் சிலுவையில் அடங்கி